சிண்டு சிண்டு எப்பவுமே நீ தானே விளையாடுறதுக்கு ஏதாவது டாய்ஸ் கொண்டு வருவ. இப்ப பாத்தியா நாங்க நிறைய பலூன்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஊதறக்கு இந்த பலூன் பம்ப் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். பூஜா, என்னது இது? ஒரு பலூன் கடையே வைக்கலாம் போல இருக்கு. அவ்வளோ பலூன்ஸ் இருக்கு. அதுலயும் இது நார்மல் பலூன் மாதிரி தெரியல, பயங்கர பெருசா இருக்கும் போல. ஒன்னு எடுத்து கொடுங்க, நான் இந்த இதை வச்சு நல்லா ப்ளோ பண்ணி பாக்குறேன். சிண்டு நீ சொன்னது கரெக்ட்டா. இது வந்து நார்மல் பலூன் இல்ல சிண்டு, நல்லா பெருசா நீளமா வரும். இன்னும் நல்லா நீளமா ஊதலாம் சிண்டு. என்னப்பா இது? நல்லா நீளமா பெருசாகும் போல இருக்கு. இருங்க, அப்படியே பெருசு பண்ணிட்டே போறேன். சிண்டு அண்ணா வேண்டாம் வேண்டாம், இதுக்கு மேல ஊதுனீங்கன்னா வெடிச்சு போயிரும்ண்ணா. அண்ணா அண்ணா போதும்ண்ணா. ஐயோ சோட்டு, இங்க பாரு, இன்னும் ஊதருக்கு நிறைய இருக்கு. அதுக்குள்ள நீ ஏன் பயப்படுற? இருங்க, நான் இன்னொரு பலூன் அப்படியே பெருசா ஊதி காமிக்கிறேன். சிண்டு இந்த பலூனியாவது நல்லா பெருசா காத்து நிறைய உள்ள விடு சிண்டு, நல்லா நீளமாகும். அதை வச்சு நம்ம ஏதாவது சூப்பரா விளையாடலாம். பூஜா, எனக்கு இப்படி பெருசா ஊதுனதுக்கு அப்புறம் தான்ப்பா தோணுது, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண பலூன் இல்லப்பா. ஏதாவது பர்த்டே பார்ட்டில எல்லாம் பலூன் வச்சு ஆர்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த பலூன் பா இது. இதை வச்சு நம்ம ஏதாவது வித்தியாசமா விளையாடலாம் தெரியுமா? ஜஸ்ட் இது இந்த மாதிரி ப்ளோ பண்ணி மட்டும் விளையாடுறது இல்ல. நான் உங்களுக்கு இதை வச்சு நான் நிறைய கேம் சொல்லி தரேன், சரியா? சிண்டு என்ன சிண்டு இது நிறைய கேம் சொல்லி தரேன்னு ஏதோ மெஷின் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்க, என்னது இது? இப்படி ஒவ்வொரு பலூனா பம்ப் வச்சு அடிச்சிட்டு இருந்தா அவ்வளவுதான், சாயந்தரம் ஆயிடும். அதுக்கு தான் நான் இந்த மெஷின் வாங்கி வச்சிருக்கேன். இந்த மெஷின்ல இருந்து காத்து வரும்பா. இந்த பலூனை இதுல அட்டாச் பண்ணா போதும். இருங்க, இதுல கரண்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு வர்றேன். இந்த ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு இந்த ப்ளூ அப்படியே பிரஸ் பண்ணனா இந்த ப்ளூ இதுல இருந்து அப்படியே காத்து வரும். எனக்கு நல்லா தெரியும்டா சிண்டு, எங்கிட்ட கூட இது இங்க வச்சு பிரஸ் பண்ணணும், அப்படித்தானே? ஐயோ என்னடா சிண்டு இது? காத்து நல்லா தான் வருது, ஆனா பலூன் பெருசாக மாட்டேங்குதேடா. உன்னோட மெஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னடா ராகுல் சொல்ற? என்னோட மெஷின் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இரு, இப்படி நல்லா இப்படி பெருசு பண்ணி அதுல நல்லா நாசில்ல மாட்டி விட்டு பார்க்கலாம். அட ஆமா, காத்தெல்லாம் வருது. பலூன்லயும் ஓட்டை இருக்க மாதிரி தெரியல. ஆனா ஏன் பலூன் பெருசாக மாட்டேங்குது? என்ன பிரச்சனை? எனக்கு என்னமோ இந்த பலூன் மேலதான் டவுட்டா இருக்கு. நீங்க எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, என்கிட்ட இன்னொரு செட் பலூன் இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன். சிண்டு நார்மல் பலூன் எல்லாம் போர் அடிக்கும் சிண்டு, இந்த பலூன்லயே விளையாடலாமே. பூஜா, நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட நார்மல் பலூன் எல்லாம் இல்ல. இங்க பாருங்க, இது என்ன பலூன்னு தெரியுதா? ட்விஸ்ட் பலூன்பா. நானும் உங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு வாங்கி வச்சிருந்தேன். பார்த்தா நீங்களும் அதே மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கீங்க. டே சிண்டு, என்னடா இது? இப்படி பலூன் நெளி நெளியா இருக்கு. இது உண்மையாவே பலூன் தானா? இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. நீ சொல்றது கரெக்டு தான்டா ராகுல், இது நார்மல் பலூன் இல்ல. இருங்க, நான் எடுத்து காமிக்கிறேன். இது சூப்பரா இருக்கும் தெரியுமா? அதுவாது இந்த மெஷின்ல பெருசாகுதான்னு பார்க்கலாம். போ சிண்டு, உன்னோட மெஷின்ல தான் ஏதோ பிரச்சனை. எங்க பலூன்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. பம்ப் வச்சு அடிச்சப்ப நல்லா தானே போச்சு. உன்னோட எலக்ட்ரிக் பம்ப்ல தான் அது பெருசாகல. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உன்னோட பம்ப் தான் ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி பூஜா, அதையும் டெஸ்ட் பண்ண தானே போறோம். இங்க பாத்தீங்களா எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்னு? பிங்க், கிரீன், எல்லோ, ப்ளூன்னு சூப்பரா இருக்குல்ல? பின்னாடி கூட டிசைனா தான் இருக்கு. என்ன கலர் ஃபர்ஸ்ட் எடுக்கலாம்? டே சிண்டு, எங்கிட்ட கூட நானே ஒரு கலர் எடுக்கிறேன். இங்க எல்லோ எடுத்துக்கலாம், இங்கேயும் எல்லோ எடுத்துக்கலாம், சரியா? ரெண்டு எல்லோவையும் டெஸ்ட் பண்ணா மெஷின் ரிப்பேரா இல்ல பலூன் பம்ப் ரிப்பேரான்னு தெரிஞ்சிடும். ஏய், சூப்பரா பெருசாகுதுடா. உன்னோட பம்ப்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அவங்க பலூன்ல தான்டா ஏதோ பிரச்சனை, நீ சொன்ன மாதிரி. ஹை சிண்டு, இது சூப்பரா இருக்கு சிண்டு. என்ன சிண்டு இது? எங்களோடது மாதிரியே பெருசா இருக்கு, ஆனா பயங்கர ட்விஸ்டா இருக்கு. கேர்ள் பலூனா? ஆமா ரோஜா, இது ட்விஸ்ட் பலூன் தான். இது சூப்பரா இருக்கும். இருங்க, இப்ப நான் வச்சு அப்படியே பெருசு. ராகுல், ஃபுல்லா நிறைய காத்து விடுறா. ஏன்டா பயப்படுற? அவ்வளவு சீக்கிரம் உடையாதுடா. அந்த எண்டு வரைக்கும் காத்து போனாதான் நல்லா அப்படியே பலூன் பெருசாகும். பயப்பட்டீங்கன்னா ஒன்னும் பண்ண முடியாது. சிண்டு அண்ணா நிறைய காத்து விட்டீங்கன்னா பலூன் உடைஞ்சு போயிரும்ண்ணா. நிறைய காத்து விடாதீங்கண்ணா. இதெல்லாம் நல்ல குவாலிட்டியான பலூன் தான் சோட்டு பாப்பா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு வெடிக்காது. இங்க பாத்தீங்களா, நான் கொஞ்சம் கொஞ்சமா காத்து விட்டு அப்படியே இறக்கி காமிக்கிறேன். சூப்பரா இருக்குல்ல? எவ்வளோ பெரிய பலூன்! இதுதான் கேம் நம்பர் 1. சூப்பரா இருக்குல்ல? இந்த பலூனை இப்ப வச்சு ஃபுல்லா நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். சிண்டு எங்களுக்கு ஒரு பிங்க் கலர் பலூன் கொடு சிண்டு. நாங்களும் இது வழியா வந்து பிங்க் கலர் பலூனை பெருசாக்கி பார்க்கறோம். எடுத்துக்கோங்க, உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ எல்லாத்தையும் இந்த பம்ப்ல வச்சு ஈஸியா ஐயோ உடைஞ்சு போச்சு, பயப்படாதீங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. வேற பலூன் எடுத்துக்கோங்க. ஹை, நீ சொன்ன மாதிரி அந்த ஹேண்ட் பம்ப் வச்சு அடிச்சா எவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா இந்த எலக்ட்ரிக் பம்ப்ல ஒரே நிமிஷம் தான் சிண்டு. சூப்பரா இருக்கு, எவ்வளவு பெருசாயிடுச்சு பாரு. எனக்கு இந்த பலூன் பம்பும் பிடிச்சிருக்கு, பலூனும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஜா பூஜா, இப்பவாது ஒத்துக்கிறீங்களா? பலூன் பம்ப்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க பலூன்ல தான் ஏதோ பிரச்சனை. இப்ப சிண்டு கொண்டு வந்த பலூன் எல்லாம் பெருசாயிடுச்சு பாத்தீங்களா? உங்க பலூன்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். பேசாம ரிட்டர்ன் பண்ணிடுங்க. டேய் ராகுல், ஒரு நிமிஷம் அந்த பூஜாவோட பலூனை எடு. அட ஆமா, இந்த பக்கம் நாசில்ல வச்சாலும் பெருசாக மாட்டேங்குது. டே சிண்டு, ஒரு விஷயம் நோட் பண்ணியா? இந்த பக்கம் நாசில்ல இருந்து காத்து வருதுடா. கை வச்சு பாருங்க. எல்லாரும் இந்த பக்கம் கை வச்சு பாருங்க. ஹை, ஆமா சிண்டு, இந்த பக்கம் நாசில்ல இருந்து பயங்கர காத்து வருது. இங்க பாரு, பலூனை நான் மேல போட்டா எப்படி பலூன் பறந்து போயிடுச்சுன்னு பாரு.
உங்க வீட்டு மேல பறந்து போயிடுச்சு சிண்டு. ஓ அந்த கேமா, இருங்க இருங்க, அதுக்கு இந்த மாதிரி ஒரு பலூன் எல்லாம் வச்சா நல்லா இருக்காது ரோஜா. இந்த மாதிரி ஒரு பலூன் கொத்தா எடுத்து கையில வச்சு அப்படி டைட்டா புடிச்சுக்கோங்க. எப்படி பறக்குதுன்னு பாத்தீங்களா? இப்படியே விட்டான்னு வைங்களேன், பறந்து போய் பக்கத்து வீட்டுல விழுந்துரும், அவ்வளோ வேகமா காத்தடிக்குது. டே சிண்டு, நீ ஒரு கேம் சொன்னீங்கல்ல, இப்போ நான் ஒரு கேம் சொல்கிறேன். எல்லாரும் ஊதுன பலூன் எல்லாத்தையும் எடுத்து வரிசையாக அப்படியே பெட்டு மாதிரி அடுக்குங்க பார்க்கலாம். எல்லோ வச்சாச்சு, பிங்க் வச்சாச்சு, ஆரஞ்சு வச்சாச்சு, ரெட்டு வச்சாச்சு, ப்ளூ வச்சாச்சு. ஹை ராகுல், இந்த மாதிரி கலர் கலரா வச்சு என்ன பண்ண போறோம்? வெடிக்க போறோமா? இந்த ட்விஸ்ட் பலூன் கூட நிறைய ஊதி வச்சிருக்கோம் ராகுல். ஆரஞ்சு இருக்கு, ரெட் இருக்கு, பிங்க் இருக்கு, கிரீன் இருக்கு, பர்பிள் இருக்கு. எல்லா கலரையும் வச்சா நம்ம வீடே மறைச்சிருச்சு ராகுல். ஏ பூஜா, இது எல்லாத்தையும் உடைச்சோம்னா ஊதுறது கஷ்டம், உடைக்கிறக்கெல்லாம் சொல்லலை. இப்போ வரிசையாக ஒவ்வொருத்தராக போய் படுங்க போங்க. பூஜா நீ ஃபஸ்ட்டு போய் படுப்போ. ஹை நல்லா இருக்கு ராகுல். அப்படியே நடந்து வரும்போது அப்படியே பவுன்ஸ் ஆகுது தெரியுமா? கரெக்டாக சொன்ன பூஜா. இது ஆக்சுவலி நல்லா பவுன்ஸ் ஆகும், சூப்பராக இருக்கும். இது மேலே அப்படியே குதிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இது மேலே குதிக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குல்ல? டே ராகுல், அடுத்த கேம் நான் சொல்றேன் பாரு. இது அப்படியே கை வச்சு ஆட்டணும்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி சூப்பரா இருக்கும். நல்லா சிண்டு சிண்டு எல்லாரும் சேர்ந்து படுத்தாதான் நல்லா இருக்கும் சிண்டு. எல்லாரும் வந்து படுத்துக்கோங்க. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா காத்து வருது. நம்ம எல்லாரும் இது மேல படுத்தோம்னா பலூன் நல்லா வெடிச்சிடாதப்பா. பேசாம எல்லாரும் எந்திரிச்சிடலாமா? சிண்டு சிண்டு எங்க வீட்டை பெட்டை விட இந்த பலூன் பெட்டு சூப்பரா இருக்கு சிண்டு. செமையா இருக்கு தெரியுமா? அப்படியே நான் தூங்கிடுவேன்னு நினைக்கிறேன். எங்க வீட்டு பெட்டு கூட இவ்வளவு சாஃப்டா இல்ல. பேசாம இன்னைக்கு நைட்டு நம்ம எல்லாரும் இங்கே இப்படியே படுத்து தூங்கிடலாமா சிண்டு? சரி சரி, இந்த பலூன் எதுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்களோ முதல்ல அதை பண்ணி பார்க்கணும். நான் சொன்னேன் இல்ல, இதெல்லாம் பர்த்டே பார்ட்டில பலூன் ஆர்ட் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க, நான் பண்ணி பார்க்கறேன். இது இப்படியே ட்விஸ்ட் பண்ணா ஒரு டிசைன் மாதிரி வந்துரும். இந்த மாதிரி நம்ம பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, முயல் எல்லாமே பண்ணலாம் தெரியுமா? டே சிண்டு சூப்பர்டா. இருடா நானும் எதையாவது பண்ணி பார்க்குறேன். இதை எப்படி மடக்கிறதுன்னு தெரியலையே. பேசாமல் ஒன்று பண்ணுறேன் நான். நீ வந்து சிங்கிள் கலர் தானே பண்ண. இங்கே பார்த்தீங்களா, நான் எல்லோ அண்ட் ரெட் காம்பினேஷனில் சூப்பராக பண்ணியிருக்கேன்ல. என்னோட தான் இருக்கிறதுலே சூப்பர். சரி, நம்ம ஒண்ணு பண்ணலாம். நீங்க ஆளுக்கு ஒரு கலர் எடுத்து ஆளுக்கு ஒரு அனிமல் பண்ணுங்க. இருக்கிறதுலே யாரு சூப்பரோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? ஆளுக்கு ஒன்று எடுத்து சீக்கிரமா பண்ணுங்க. சிண்டு சிண்டு பிங்க் கலர்ல நான் ஃப்ளமிங்கோ பண்ணிருக்கேன். சூப்பரா இருக்குல்ல? இப்படி கழுத்து மட்டும் மடங்குச்சுன்னா அப்படியே பார்க்கறதுக்கு இது ஃப்ளமிங்கோ மாதிரி இருக்கும் சிண்டு. அட ஆமா, ரோஜா சூப்பரா ஒரு கொக்கு மாதிரி ஒன்று பண்ணிட்டாளே. இப்போதைக்கு இருக்கிறதுல இந்த பர்பிள் பிங்க்ல பிங்க் ஃப்ளெமிங்கோ தான் வின். ஓகேவா? இதை விட யாராவது சூப்பரா பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம். இல்லாட்டி ரோஜா தான் வின்னர் நான் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். டே சிண்டு, என்னடா நீ நான் பண்ண ஆரஞ்சையே விட்டுட்டு இந்த ஃப்ளெமிங்கோவையே பாராட்டிக்கிட்டு இருக்க? இரு நான் சூப்பராக ஒரு நாய்க்குட்டி பண்ணி காமிக்கிறேன். அதுதான் வின் பண்ண போகுது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குல்ல? ஏ ராகுல், இதை எப்படி திருப்பி பார்த்தாலும் நாய்க்குட்டி மாதிரி இல்ல. இதுதான் பார்க்கறதுக்கு கொக்கு மாதிரி இருக்கு. என்ன ராகுல், ஏதோ ஒன்று பண்ணி வச்சுட்டு நாய்க்குட்டின்னு ஒத்துக்க சொல்லிட்டு இருக்க? சரி விடுங்க, அதை நாய்க்குட்டின்னு ஒத்துக்காட்டி பரவாயில்ல. இதை பார்த்தீங்களா, பர்த்டே பார்ட்டிலெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். இதுக்காவது ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுங்க. அதெல்லாம் முடியாதுடா ராகுல். இப்போதைக்கு இருக்கிறதுல ஃப்ளமிங்கோ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கு. வேற ஏதாவது பண்றீங்களா? அனௌன்ஸ் பண்ணிடலாமா? சிண்டு சிண்டு, நான் வேணா இந்த பர்பிள் கலர் வச்சு பர்பிள் கலர் கிரேப்ஸ் பண்றேன் சிண்டு. நான் ஒரு வீடியோல பார்த்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியா ரவுண்ட் ரவுண்டா ரோல் பண்ணா கிரேப்ஸ் மாதிரி வந்துரும். அட பூஜா, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. ஆமா, நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியா ரோல் பண்ணா கிரேப்ஸ் மாதிரி தான் இருக்குப்பா. அது அப்படியே ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கிரேப்ஸ் பஞ்ச் வந்துரும். சூப்பர் பூஜா, அப்படியே பண்ணிடு. டேய், நீ நினைக்கிற மாதிரி கிரேப்ஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுடா. நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துட்டேன். அங்கே பாரு, அவள் ஏற்கனவே நீ பண்ண மாதிரி தான் ஏதோ 8 எல்லாம் போட ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன பூஜா பண்ணிட்டு இருக்க? முடிஞ்சா கிரேப்ஸ் பண்ணு, இல்லாட்டி விட்டுரு. இல்ல சிண்டு, எனக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் டைம் கொடுங்க. இதை எப்படியாவது ரோல் பண்ணி நான் வந்து கிரேப்ஸ் மாதிரி பண்ணிடுறேன். பூஜா, நான் சொல்கிறத கேளு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரோல் பண்ணினா கண்டிப்பாக அது ஒரு பாயிண்டில் வந்து ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சிடும். அதுக்கெல்லாம் நீ வந்து கொஞ்சம் காற்று கம்மியாக விட்டு அடிச்சிருக்கணும். இவ்வளோ வந்து டைட்டாக பண்ணியிருக்க கூடாது. ஆமா பூஜா, ராகுல் சொல்றதும் கரெக்ட் தான். கொஞ்சம் காத்து கம்மியா அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோ, ஏன் நீ ரோல் பண்ணும்போது அது வெடிக்காது. இல்லாட்டி வெடிச்சிடும் பூஜா. சரி ஓகே சிண்டு, என்னால கிரேப்ஸ் எல்லாம் பண்ண முடியல. நான் வந்து வேற ஏதாவது பண்றேன். ஆக்சுவலி நான் வந்து பர்த்டே பார்ட்டில பண்ற மாதிரி நீ பண்ணியில்ல, அதே மாதிரி பண்ணி இந்த எண்ட் ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டா அது ஒரு டிசைன் மாதிரி வரும். சீக்கிரமா இதெல்லாம் எடுத்து வைங்க. நான் அடுத்த கேம் என்னன்னு சொல்ல போறேன். அடுத்த கேம் இதை விட ரொம்ப சூப்பரா இருக்கும் தெரியுமா? சரி, யாரெல்லாம் அடுத்த கேம்ல வர்றீங்க? கை தூக்குங்க. நாங்க வரோம். சிண்டு, என்ன சிண்டு இது? அந்த நீலமான பலூன்ல வந்து காத்தடிக்க முடியலன்னு தண்ணி புடிச்சிட்டு வந்துட்டியா? சூப்பரா இருக்கு சிண்டு. என்ன பாக்குறீங்க? இது என்னோட கேர்ள் பலூன் இல்ல, உங்களுடைய பெரிய பலூன் தான். அதுக்குள்ளதான் தண்ணி ஃபில் பண்ணிருக்கேன். எப்படி நீளமா இருக்குன்னு பாத்தீங்களா? நார்மல் பலூனா இருந்தா தண்ணி தாங்க முடியாம இத்தனை நேரம் உடஞ்சிருக்கும். சிண்டு, ஆனா இது
இதை வச்சு ஏதோ கேம் இருக்குன்னு சொன்னா அது என்ன கேம்னு சொல்லு சிண்டு. எல்லாத்து மேலேயும் வாட்டர் பலூன் தூக்கி போடுறதா? அது இல்ல பூஜா, இது டிஃப்ரெண்டான கேம். இந்த பக்கம் இருக்கிற டீம் எல்லாம் கிரீனை ஃபில் பண்ணிருக்காங்களா, நீங்க எல்லாம் ரெட்டை ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 வாட்டர் பலூனுக்கும் ஃபைட்டு. எந்த பலூன் ஃபர்ஸ்ட் உடையுதோ அந்த பலூன் தான் தோத்து போகுது. எது உடையாம நிக்குதோ அதுதான் ஜெயிக்குது. ரெண்டுலயும் ஈக்குவலா தண்ணி ஃபில் பண்ணிருக்கேன். டே சிண்டு, இந்த கேம் சூப்பரா இருக்கே. இங்க பாத்தியாடா, நான் இன்னும் ஒரு 2 பலூன்ல வாட்டர் ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன். பிங்க் வந்து என்னோடதுடா. சிண்டு நாங்க கூட பர்பிள்ல ஃபில் பண்ணிட்டு வந்துட்டோம். இங்க பாரு, இன்னும் நிறைய பலூன் போட்டு உடைச்சோம்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டா சூப்பரா தான் இருக்கும். எது ஃபர்ஸ்ட் உடையுதுன்னு பார்க்கலாம். என்னது இது, எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் போல, ஒண்ணுமே உடைய மாட்டேங்குது, அப்படியே நிக்குது கல்லு மாதிரி. டன்டடைன். இங்க பாத்தீங்களா, அடுத்த கேம் சூப்பரா இருக்குல்ல. இந்த மாதிரி நம்ம பலூன் மேல ஏறி அப்படியே ஜம்ப் பண்ணலாம். சூப்பரா பவுன்ஸ் ஆகும். ஆனா ரொம்ப ஹைட்டுக்கு தூக்காதீங்க. சிண்டு அண்ணா, இது அப்படியே கீழே பட்டு பட்டு பவுன்ஸ் ஆகுதுண்ணா. சூப்பரா இருக்கு, அப்படியே பெட் மேல குதிக்கிற மாதிரி இருக்கு. சிண்டு இந்த கேம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு சிண்டு. எங்களையும் பலூன் மேல ஏத்தி விடு சிண்டு. ரொம்ப ஜாலியா இருக்கும் போல இருக்கு. பூஜா, பாக்குறதுக்கு தான் ஜாலியா இருக்க மாதிரி இருக்கும். சோட்டு பாப்பா இறங்கி ஓடிட்டா பாத்தீங்களா. இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா பண்ண முடியாது. நான் வேணா ஈஸியா பண்ணிடுவேன். டே சிண்டு, அட்லீஸ்ட் நான் மட்டுமாவது வரேன்டா. எனக்கு இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லடா. எனக்கும் ஒரு பலூன் கொடுறா. பேசாம நான் ரெட்டு மேலே ஏற போறேன்.